கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की तारीफ हो। நாங்கள் பாட்டு படித்த அந்த தமிழ் பாட்டின் பிரகாரமாக என்னில் ஒரு நன்மை இல்லை என்று சொன்ன போல உண்மையாகவே என்னில் எந்த விதத்தில் ஒரு நன்மையும் கிடையாது. जैसे तमिल गीत में हमने गाया कि हम में कोई भलाई नहीं है, हाँ सचमुच हमारे अंदर कोई भलाई नहीं है। உங்கள் அனைவருடைய ஜெபத்தின் மூலமாக கர்த்தர் கிருபை தந்து வருகிறார். आप सभी लोगों की प्रार्थनाओं के कारण परमेश्वर ने मुझे अनुग्रह दिया है। கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के नाम की महिमा हो। நாம் யாவரும் இந்த சர்வதேச கன்வென்ஷனுக்கு வந்திருக்கிறோம். हम सभी लोग इस अंतर्राष्ट्रीय सम्मेलन में भाग लेने आए हैं। உலகத்தினுடைய பல பகுதியிலிருந்து இந்த கன்வென்ஷனுக்காக கூடி வந்திருக்கிறோம். संसार के विभिन्न स्थानों से लोग इस सम्मेलन में भाग लेने के लिए आए हैं। இந்த கன்வென்ஷன்ல கூடி வந்திருக்கிறதான ஒவ்வொருவரும் தங்கள் தேவை அறிந்து இந்த கன்வென்ஷன் கூடாக தங்களுடைய தேவைகளை பெற்றுக்கொள்ளும்படியா ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியா வந்திருக்கிறார்கள். कई लोग अपने जीवन में कई आवश्यकताओं के साथ आए हैं और उन्हें विश्वास है कि सम्मेलन में आने के द्वारा उनकी आवश्यकताओं की पूर्ति होगी। சிலருக்கு ஆவிக்குரிய பிரகாரமாக அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாகவும், சிலர் சரீர பிரகாரமாகவும் தங்களுடைய ஆசீர்வாதங்களை, இன்னும் சிலர் தங்களுடைய வியாதி பலவீனங்களில் இருந்து ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ள நம்பிக்கையோடு கூட இந்த இடத்துல வந்திருக்கிறார்கள். और कुछ लोग अपने शरीर की बीमारियों और कमजोरियों से छुटकारा प्राप्त करने की आशा या उम्मीद के साथ आए हुए हैं। இன்னும் ஒரு சிலர் புதிதாக தங்களுடைய பாவங்கள் இருந்து விடுதலை பெறும்படியாக, தங்களுடைய வியாதிகள் இருந்து விடுதலை பெறும்படியாக, ஒரு சமாதானம், சந்தோஷம், ஒரு ஆறுதலை பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த வந்திருக்கிறார்கள். कुछ लोग अपने जीवन में पाप से मुक्ति पाने के लिए, बीमारियों से शिफा या चंगाई प्राप्त करते हुए अपने जीवन में शांति और आनंद प्राप्त करने की उम्मीद के साथ आए हुए हैं। ஆகையால் இவ்விதமாக இந்த கன்வென்ஷன் ஆகிய இந்த பரிசுத்த பர்வதத்துக்கு இவ்விதமாக எங்களை யாவரையும் கூட்டி சேர்த்திருக்கிறார். और इस प्रकार हमारे परमेश्वर ने हम सभी लोगों को इस सम्मेलन रूपी अपने पवित्र पर्वत पर एकत्रित किया है। ஏசாயன் புஸ்தகம் 56 அதிகாரம் 7 வசனத்துல வாசிக்கும் பொழுது, यशायाह की पुस्तक उसके 56वें अध्याय के 7वें वचन में जब हम पढ़ते हैं, நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவருடைய சர்வாங்க தகனங்களும் அவருடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும். उनको मैं अपने पवित्र पर्वत पर ले आकर अपने प्रार्थना के भवन में आनंदित करूंगा। उनके होम बलि और मेल बलि मेरी वेदी पर ग्रहण किए जाएंगे, क्योंकि मेरा भवन सब देशों के लोगों के लिए प्रार्थना का घर कहलाएगा। நான் என் பரிசுத்த பர்வதத்தை கொண்டு வந்து என் ஜெப வீட்டில் அவளை மகிழ பண்ணுவேன். मैं अपने पवित्र पर्वत पर लाकर उन्हें अपने प्रार्थना के घर में आनंदित करूंगा। என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும். मेरा घर सब लोग, सब जातियों के लिए प्रार्थना का घर कहलाएगा। சங்கீதம் 122 அதிகாரம் 1 வசனத்துல வாசிக்கும் பொழுது, भजन संहिता 122 के पहले वचन को जब हम पढ़ते हैं, தாவீது ராஜா எப்படி சொல்லுகிறார், राजा दाऊद इस प्रकार कहते हैं, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது நான் மகிழ்ச்சியா இருந்தேன் என்று சொல்லுகிறார். जब लोगों ने मुझसे कहा कि हम यहोवा के भवन को चलें, तब मैं आनंदित हुआ। அப்படியானால் கர்த்தருடைய வீடு அல்லது அவருடைய ஆலயம், கர்த்தருடைய ஆலயம் அல்லது பரிசுத்த பர்வதம் என்று சொல்லும் பொழுது இது எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியும், ஒரு விடுதலை பெற்றுக்கொள்றதும், ஆறுதலை பெற்றுக்கொள்றதும், சமாதானத்தை பெற்றுக்கொள்ற அனுபவங்களை காண்கிறோம். यदि ऐसा है तो परमेश्वर का वह पवित्र पर्वत या प्रार्थना का भवन कितना शांति, आनंद देने वाला और साथ ही साथ शिफा और छुटकारा देने वाला स्थान है। இங்கே அதாவது தாவீது ராஜா எவ்வளவு காரியங்களை செய்யக்கூடிய ஒரு மனுஷனா இருந்தாலும் கூட ஆண்டோட ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது நான் மகிழ்ச்சியா இருந்தேன்னு சொல்றார். காரணம், தேவனுடைய ஆலயத்தில் விடுதலையும், ஒரு சமாதானம், சந்தோஷத்தையும், ஒரு அனுபவத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதான ஒரு நிலவரமாக இருக்கிறது. राजा दाऊद एक राजा होने के कारण उसके जीवन में कई काम थे, इसके बावजूद भी वह अपने जीवन में कहता है कि जब मुझसे कहा गया कि आओ हम यहोवा के भवन में चलें, तो वह आनंदित हुआ। उसका कारण ये है कि उसने व्यक्तिगत जीवन में ये अनुभव किया था कि परमेश्वर के भवन में जाने पर कितना छुटकारा और आनंद मिलता है। அவருடைய சர்வாங்க தகன பலியும் அவருடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்படும் என்று வாசிக்கிறோம். उस वचन में हम पढ़ते हैं, परमेश्वर कहता है कि उनके होम बलि और उनके मेल बलि मेरे वेदी पर ग्रहण किए जाएंगे। உண்மையாகவே
கர்த்தருடைய வீட்டை வாஞ்சித்து கர்த்தரிடத்தில் நன்மை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக வரும் பொழுது உண்மையாகவே அதாவது மனப்பூர்வமாக இந்த பலிபீடத்தில் அதாவது சர்வாங்க தகன பலி என்று சொல்லும் பொழுது மனப்பூர்வமாய் தேவனுக்கு எங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது நாம் மெய்யாகவே அவரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்கள் விடுதலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். जब हम परमेश्वर के भवन में आते हैं उस समय में जब हम होम बलि को परमेश्वर के लिए चढ़ाते हैं, होम बलि कहने का मतलब जब हम स्वेच्छा के साथ अपने परमेश्वर के लिए सब कुछ करते हैं तो निश्चय हम आशीष या बरकतों को पा सकते हैं. இங்க இருக்கிற ஒவ்வொருடைய நிலவரங்களுக்கு ஏற்ற பிராரமாக தங்களுடைய தேவைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக இன்றதுல வந்தது போல வேத வசனத்தில் வாசிக்கிறோம். ஒரு சிலர் தங்கள் தேவைக்காக தேவனுடைய வீட்டை நாடினதும் தேவ சமூகத்தை நாடினதும் பார்க்கிறோம். जिस प्रकार यहाँ पर बैठे हुए कई लोग अपने जीवन में कई आवश्यकताओं की पूर्ति के लिए आए हैं, उसी प्रकार पवित्र शास्त्र में भी हम ऐसे कई लोगों को देख सकते हैं जो अपनी आवश्यकताओं की पूर्ति के लिए उसके पास गए. அதாவது தேவனுடைய வசனத்தில் பார்க்கும் பொழுது அவர்கள் பெற்றுக்கொண்டதான தேவனுடைய அனுபவங்கள் குறித்து எழுதப்பட்டதா இருக்கிறது. पवित्र शास्त्र में हम ऐसे लोगों के बारे में देखते हैं जिन्होंने अपने जीवन में जिन बातों के लिए आए थे उन बातों को प्राप्त किया है. முதலாவது நாம் பார்க்கும் பொழுது யாக்கோபு குறித்து பார்க்கும் பொழுது सबसे पहले जब हम याकूब के बारे में देखते हैं, யாக்கோபு மிகவும் பயந்து அவன் அதாவது கலங்கி போயிருந்தான் என்று வாசிக்கிறோம். याकूब अपने जीवन में बहुत ही भयभीत और व्याकुल अवस्था में दिखाई दिया गया. அதாவது அவன் பயந்து வியாகுலப்பட்டவனாய் காணப்பட்டான். वो बहुत ही भयभीत और व्याकुल अवस्था में दिखाई दिया गया. அதாவது அவனுக்கு இருந்தான அந்த பிரச்சனையில யாரிடத்திலும் சொல்லி ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாத நிலவரமாய் இருந்தது. वो एक ऐसी अवस्था में था जब वो अपनी समस्याओं को किसी के साथ बांट नहीं सकता था. ஆகினால் அவன் தேவ சமூகத்தை நாடுகிறான். इसलिए वह परमेश्वर की उपस्थिति या उसकी हजूरी को ढूंढता है. யாக்கோபு கர்த்தர் ஆசீர்வதித்தார். परमेश्वर ने याकूब को आशीष दिया या बरकत दिया. அந்த ஆசீர்வாதத்தின் மூலமாக யாக்கோபுல ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. தன்னை கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் பாதுகாப்பார் நம்பிக்கை அவருக்கு இருந்தது. उस आशीष के कारण याकूब के जीवन में एक बड़ी आशा या दिलासा थी कि परमेश्वर उसे चलाएगा और उसे संभालेगा. கோபமா இருக்கிற எல்லாரும் என்னுடைய ஆசீர்வாதத்தை கண்டு அவள் அதாவது மனமிளகி ஐக்கியப்படுவார் எண்ணத்தோடு கூட காணப்பட்டார். केवल इतना ही नहीं, उसके जीवन में ये भी आशा थी कि उसके जीवन में परमेश्वर के द्वारा दी गई आशीषों को देखकर उसके शत्रु लोगों का मन भी बदल जाएगा और वे लोग उसके साथ मेल करेंगे. ஆகினால் அந்த உற்சாகத்தோடு கூட தன்னுடைய சகோதரனுக்கு சொல்லி அனுப்புகிறார், நான் என்னுடைய ஆசீர்வாதங்களோடு கூட உன்னை சந்திக்கும்படியா வருகிறேன்னு சொன்னார். इसलिए उस प्रकार की एक आशा और उम्मीद के साथ वह अपने भाई एसाव के पास ये संदेश भेजता है कि वह उससे मिलने के लिए भेंट के साथ आ रहा है. ஆனால் அந்த சகோதரன் சொல்லி அனுப்பினார், நான் உனக்கு விரோதமாக 400 பேரோடு கூட உனக்கு எதிராக வருகிறேன்னு சொன்னார். पर उसके भाई ने यह संदेश भेजा कि मैं 400 लोगों के साथ उससे मिलने आ रहा हूँ. இந்த வார்த்தை கேட்டு யாக்கோபு பயந்து வியாகுலப்பட்டு கலங்கி தன்னுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் பங்கிட்டு அதை முன்னுக்கு அனுப்பி தப்பிக்கொள்ளலாம் எண்ணிக்கொண்டிருந்தார். जब याकूब ने अपने बड़े भाई एसाव के संदेश को सुना तो उसने ये सोचा कि वह जो आशीष उसने प्राप्त किया है उन्हें अपने आगे भेजकर वो बच निकलेगा. என்றாலும் மனதில் எடுத்த தீர்மானத்தின்படி எந்த காரியம் நிறைவேற்ற முடியவில்லை. இன்னுமாக அந்த கலக்கமும் அந்த வியாகுலமும் அவர் வேதனைப்படுத்தி கொண்டிருந்தது. पर उसने अपने मन में जो निर्णय लिया था वो निर्णय को वो पूरा नहीं कर सका, क्योंकि अभी भी उसके मन में वो डर और व्याकुलता उसे सता रहे थे. கடைசியாக ஒரு தீர்மானம் எடுத்தார், நான் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி தேவ சமூகத்திலிருந்து போராட போகிறேன். अंत में उसने ये निर्णय लिया कि वह सभी बातों को उस नदी के उस पार भेजकर वह परमेश्वर के सम्मुख बाट जोहेगा. இந்த போராட்டத்தை என்னால ஜெயிக்க முடியாது. मैं व्यक्तिगत तौर पर इस समस्या पर जय नहीं पा सकूंगा. ஆகினால் தேவ சமூகத்திலிருந்து நான் போராட போகிறேன். इसलिए अब मैं परमेश्वर के सम्मुख मल्लयुद्ध करूंगा. ஆதியாகமம் 32 அதிகாரம் 26 வசனத்துல வாசிக்கும் பொழுது भजन उत्पत्ति की पुस्तक 32वें अध्याय के 27वें वचन में, तब उसने कहा मुझे जाने दे क्योंकि भोर हुआ जाता है. याकूब ने कहा जब तक तू मुझे आशीर्वाद ना दे तब तक मैं तुझे जाने ना दूंगा. 26वां वचन.
நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விட மாட்டேன். तू मुझे आशीर्वाद ना दे तब तक मैं तुझे जाने ना दूंगा। என்ன ஆசீர்வாதம் தேவையா இருக்கிறது? वो कौन सी आशीष थी? இந்த சகோதரனோட சமாதானமாக வேண்டும். मुझे अपने भाई के साथ एक मेल मिलाप होना चाहिए, அவன் எனக்கு எதிராக யுத்தம் பண்ணும்படியா வருகிறான். क्योंकि मेरा भाई मेरे विरोध में लड़ाई लड़ने आ रहा है। ஆகினால் நான் சரீரப்பிரகாரம் நான் யுத்தம் பண்ணுகிறது அல்ல. इसलिए शारीरिक तौर पर युद्ध लड़ना नहीं है, நான் இது சமாதானமாக ஜெயிக்க வேண்டும். मैं शांति के साथ इस पर जय पाना चाहिए। கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के नाम की महिमा हो। நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விட மாட்டேன். तू मुझे आशीर्वाद ना दे तब तक मैं तुझे जाने ना दूंगा। அவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் நோக்கி அவனை கேட்கிறார், உன்னுடைய பெயர் என்னன்னு கேட்கிறார். उस आशीर्वाद को देने के पहले उससे प्रश्न पूछा जा रहा है कि तेरा नाम क्या है? தேவனுக்கு அவருடைய பெயர் தெரியாதா? क्या परमेश्वर उसका नाम नहीं जानता था? தேவனுக்கு அவனுடைய பெயர் தெரியும். परमेश्वर उसका नाम जानता था। அவனுடைய உள்ளத்துல இருந்து வரவன் மனஸ்தாபம் பட வேண்டும். परमेश्वर चाहता था कि याकूब अपने हृदय की गहराई से पश्चाताप करे। என்னுடைய பேர் ஒரு எத்தனாக இருக்கு, நான் எத்தனாக இருக்கிறேன். वो कहता है कि मेरा नाम याकूब है, इसका मतलब है मैं धोखेबाज हूँ। யாக்கோப் என்று சொன்னால் அது எத்தனா இருக்கிறார். याकूब शब्द का अर्थ है धोखेबाज। ஆகினால் இந்த சுபாவம் என்னை விட்டு நீங்கப்பட வேண்டும். इसलिए सबसे पहले ये स्वभाव मेरे जीवन से दूर होना चाहिए। கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के नाम की महिमा हो। அவன் இவ்விதமாக அறிக்கையிட்ட உடனே அங்கே தேவன் அவனை ஆசீர்வதிக்கிறார். इस प्रकार जब याकूब ने अंगीकार किया, परमेश्वर उसे आशीर्वाद दे रहा है। அப்படியானால் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தை கொண்டு வந்து தேவனுடைய ஜெப வீட்டில் அவர் மகிழ பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். यदि ऐसा है तो वो परमेश्वर अपने पवित्र पर्वत पर लाकर जरूर हमें आनंदित करेगा। இப்பொழுது சகோதரருடைய சமாதானமாக ஒரு கட்டி சமாதானப்பட்டு கொண்டார்கள். अभी हम देखते हैं कि याकूब और एसाव दोनों भाई आपस में मेल कर रहे हैं। இங்க இருக்கிறதான யாருக்காயிலும் இப்படியாக யாக்கோபு போல அவருடைய குடும்பத்தில் பிரச்சனையோ அல்லது உங்களுடைய ஜனங்களுக்கு பிரச்சனையோ அல்லது உங்களை சுற்றிலும் இருக்கிறதான எது பிரச்சனையா இருக்குமா இருந்தால் இப்படி பயந்து நீங்கள் கலங்கி போய் வியாகுலப்படுகிறதா இருந்தால் யாக்கோபை நினைவு கூறுங்கள். यदि यहाँ पर ऐसे कोई हैं जो अपने जीवन में याकूब के समान अपने परिवार में, अपने अड़ोस पड़ोस के लोगों में, यह समाज में यदि कोई समस्या है तो याकूब के समान अपने जीवन में पश्चाताप करना है। அவன் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி அந்த பரிசுத்த பர்வத்தை நோக்கி போய் அங்கே முழங்கால் பட்டு ஜெபம் பண்ணுகிறான். याकूब अपने जीवन में अपने परिवारजनों को और अपने वस्तुओं को नदी के उस पार बेचकर परमेश्वर के पवित्र पर्वत पर घुटने टेककर प्रार्थना कर रहा है। அப்படியானால் உங்களுக்கு இவ்விதமான பிரச்சனை இருக்குமா இருந்தால் இந்த ராத்திரியே நீங்கள் இவ்விதமாய் உங்களை ஆராய்ந்து அந்த சமத்தை சரிபடுத்தி நீ ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு கிரியை செய்ய போகிறார். यदि आप यहाँ पर अपने जीवन में ऐसी कोई समस्या के साथ आए हैं तो आप यदि अपने जीवन को सही करते हुए प्रार्थना करेंगे तो परमेश्वर आपके समस्या का समाधान करेगा। நீங்கள் இருக்கிற பரிசுத்த பர்வதமாய் இருக்கிறது, क्योंकि आप जहाँ पर बैठे हुए हैं वो परमेश्वर का पवित्र पर्वत है। मैं இங்கிருந்து ஜெப சத்தத்தை கர்த்தர் கேட்கிறவராய் இருக்கிறார். यहाँ से जब आप प्रार्थना करेंगे परमेश्वर आपकी दुहाई सुनेगा। இந்த ராத்திரி யார் யார் உங்களுக்கு சத்துருக்களா இருக்கிறார்களோ, யார் யார் உங்களுக்கு விரோதமா இருக்கிறார்களோ, இந்த ராத்திரி உங்களை தாழ்த்தி ஆண்டவர் சமூகத்தில் ஜெபங்கள் விடுதலை பெற்றவர்களாய் கர்த்தர் மாற்றுகிறார். आज रात आपके जीवन के शत्रु कोई भी क्यों ना हो, आपकी समस्याएं कुछ भी क्यों ना हो, यदि आप अपने आप को दीन करके प्रार्थना करेंगे परमेश्वर आपको छुटकारा देगा। என் பரிசுத்த பர்வதத்தை கொண்டு வந்து என் ஜெப வீட்டில் மகிழ பண்ணுவேன்னு சொல்லுகிறார். मैं उन्हें अपने पवित्र पर्वत पर लाकर अपने प्रार्थना के भवन में उन्हें आनंदित करूंगा, ऐसा परमेश्वर कहता है। மனப்பூர்வமாக அந்த பலியை ஒப்பு கொடுப்பீங்களா? உங்களை கர்த்தருக்கு மனப்பூர்வமாக ஒப்பு கொடுத்து இவ்விதமாய் தாழ்த்தி ஜெபம் பண்ணால் இன்றைக்கு ராத்திரியே அந்த விடுதலை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். यदि आप स्वेच्छा पूर्वक अपने आप को दीन करते हुए परमेश्वर के लिए अपने आप को एक भेंट के तौर पर समर्पित करेंगे तो जरूर आज रात परमेश्वर आपके जीवन में एक छुटकारे का काम करेगा और आशीष देगा। आमीन। நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மாறாத தேவன், हमारा परमेश्वर ना बदलने वाला परमेश्वर அவர் है। சொன்னதை நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். वह जो कुछ कहता है उसे वह निश्चय पूरा करता है। உங்களுடைய வறட்சியான நிலவரத்தை செழிப்பாக மாற்ற விரும்புகிறார். वह आपके
निर्जल अनुभवों को वो हरा भरा बनाना चाहता है। உங்களுடைய துக்கமான நிலவரத்தை உங்களுக்கு இருக்கிற பயத்தின் ஆவியை நீக்கும்படியாக தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். वो आपके जीवन में विलाप रूपी और भय रूपी अनुभवों को आनंद में बदल सकता है। கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के नाम की महिमा हो। அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது अगला हम देखते हैं அன்னாள் மனக்லேசம் உள்ளதான ஒரு ஸ்திரியா இருந்தாள். हन्ना एक मन में व्याकुल स्त्री होकर दिखाई दे रही है। परमेश्वर के नाम की महिमा हो। அவள் மனக்லேசம் உள்ளதான ஒரு ஸ்திரியா இருந்தாள். वह मन में अत्यधिक व्याकुल थी। அது துக்கமும் அவமானம் நிறைந்ததான ஒரு நிலவரம். वह दुख और निंदा से भरी हुई परिस्थिति में दिखाई दे रही है। 1 சாமுவேல் 1 அதிகாரம் 15 வசனத்தை வாசியுங்கள். पहला शमूएल पहला अध्याय और उसका 15वां वचन पढ़ेंगे। हन्ना ने कहा, नहीं हे मेरे प्रभु, मैं तो दुखिया हूँ। मैंने ना तो दाखमधु पिया है और ना मदिरा। मैंने अपने मन की बात खोलकर यहोवा से कही है। கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के नाम की महिमा हो। இங்கே அன்னாள் சொல்றாள், நான் மனக்லேசம் உள்ளதான ஒரு ஸ்திரியா இருக்கிறேன். यहाँ पर हन्ना कहती है कि मैं तो एक दुखिया स्त्री हूँ। காரணம் அவள் விவாகம் பண்ணி சில நாட்கள் ஆகிவிட்டது, அவளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. क्योंकि विवाह किए हुए कुछ वर्ष बीतने के पश्चात भी उसे संतानों की आशीष बरकत नहीं थी। இதன் மூலமாக அவள் நிந்திக்கப்படுறதும் அவமான வார்த்தையில கேட்கிறதுமாக அவளால் தாங்க முடியாமல் கண்ணீரோடு இருந்து இப்பொழுது தேவ சமூகத்தை நாடி போகிறாள். தேவன் जिसके कारण निंदा और अपमान से भरी हुई बातों को या तानों को सुनकर वह एक दुखिया स्त्री होकर वह परमेश्वर के सम्मुख की हजूरी की ओर भाग रही है। இங்கே அவள் ஒரு மனப்பூர்வமான ஒரு பலியை செலுத்துகிறாள். यहाँ पर वह स्वेच्छा के साथ एक बलि चढ़ा रही है। அதாவது தன்னை தாழ்த்தி ஆண்டவர் இப்படி செய்வாரா இருந்தால் அதை நான் அப்படியே நிறைவேற்றேன்னு சொல்லி தன்னை முற்றுமா ஒப்பு கொடுக்கிறாள். वो ये कहते हुए अपने आप को स्वेच्छा के साथ समर्पित कर रही है कि यदि मेरा परमेश्वर मेरी सुनकर ऐसा करेगा तो मैं भी उसके बदले में ऐसा करूंगी। கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के नाम को महिमा या जलाल मिले। இவ்விதமாக தன்னுடைய அவமானத்தையும் தன்னுடைய நிலவரத்தை அறிந்து அவள் கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருந்தாள். இதை பார்க்கிறதான ஏலி இவள் மதுபான மருந்து பரியாசம் பண்ணுகிறான்னு சொன்னான். जब हन्ना इस प्रकार मन में व्याकुल होकर अपने आप को दीन करते हुए प्रार्थना कर रही थी, उस समय में एली ने उससे देखकर एक मजाक की भाव में कहा कि ये तो मदिरा पिए हुए है। கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के नाम को महिमा मिले। தாழ்த்தினால் முற்றுமாய் தாழ்த்தினால், தேவனே நீர் இப்படியாக எனக்கு இறங்கி எனக்கு உதவி செய்வானால் எனக்கு கிடைக்கிறதான அந்த முதல் பலன் ஆண் பிள்ளை உமக்கே கொடுத்து விடுகிறேன் சொன்னாள். और हन्ना ने परमेश्वर के साथ ये वाचा बांधा, यदि तू मेरी दुआई को सुनकर एक पुत्र देगी तो मैं उसे तेरे लिए ही दे दूंगी। கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के नाम को महिमा मिले। குடித்து வெறித்து வந்திருக்கிறான்னு சொன்னதான அதே ஆசாரியன் மறுபடியா ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார், உன்னுடைய விண்ணப்பங்கள் உன்னுடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டிருக்கு, சமாதானத்தோட போ। वो याजक एली जिसने पहले मजाक के तौर पर उससे कहा था कि तू मदिरा पिए हुए है, वही भविष्यवाणी के तौर पर कह रही कि परमेश्वर ने तेरी प्रार्थना सुनी, तू कुशल से जा। கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார், அவளுக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தார். परमेश्वर ने उसे आशीष दिया और उसे एक नर बच्चा दिया। இந்த ராத்திரில அநேகர் அன்னால போல இவ்விதமாக ஒரு நிந்தையும் அவமானத்துக்குள்ள போறதான அநேகர் இங்கே காணலாம். हो सकता है यहाँ पर भी ऐसे कई होंगे जो हन्ना के समान अपने जीवन में कई निंदा और अपमानजनक परिस्थितियों से गुजर रहे हैं। கர்த்தரால முடியாத காரியம் ஒன்றுமில்லை. परमेश्वर के लिए कोई काम असंभव नहीं है। அவர் அதிசயமான காரியங்களை செய்கிற தேவன். वो अद्भुत कामों को करने वाला परमेश्वर है। நாம் அன்னாள் இவ்விதமாக தன்னை தாழ்த்தி ஜெபித்தது போல இன்றைக்கு இந்த ராத்திரில இந்த பரிசுத்த பர்வதத்தில் அந்த சமூகத்தில் உங்களை தாழ்த்தி ஜெபமணினால் கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க போகிறார்। जिस प्रकार हन्ना ने अपने आप को दीन करते हुए परमेश्वर के सम्मुख प्रार्थना किया, उसी प्रकार यदि आप भी अपने आप को दीन करते हुए घुटने पर रहकर प्रार्थना करेंगे तो परमेश्वर भी आपके निंदा और अपमानजनक परिस्थितियों को बदलेगा। உங்களுடைய நிந்தையும் அவமான நிலையத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை ஆக்குவார்। परमेश्वर आपको आपके निंदा और अपमानजनक परिस्थितियों में से छुटकारा प्रदान करेगा।
கர்த்தரால முடியாத காரியம் ஒன்றுமில்லை. हमारे परमेश्वर के लिए कोई काम असंभव नहीं है. இன்று ராத்திரி தீர்மானம் பண்ணுங்க. आज रात एक निर्णय लीजिए. தேவனோட ஒரு பொருத்தனை பண்ணுங்க. परमेश्वर के साथ एक वाचा बांधिए. அன்னால போல ஒரு பொருத்தனை பண்ணுங்க. हन्ना के समान एक वाचा बांधिए. கர்த்தாவே என்னை கண் நோக்கி பாரு. हे परमेश्वर मेरी और दृष्टि कर. என்னுடைய கவலை என்னுடைய துக்கத்தை யாராலும் ஆறுதல் படுத்த முடியவில்லை. हे प्रभु कोई भी मेरे दुख और व्याकुलता के समय में सांत्वना नहीं दे पा रहा. உம்முடைய ஆலயத்துல வந்திருக்கிறேன். मैं तेरे भवन में आई हूँ. உம்முடைய பரிசுத்த பர்வதத்துக்கு வந்திருக்கிறேன். मैं तेरे पवित्र पर्वत पर आई हूँ. என்னை நோக்கி பாரு. हे प्रभु मेरी और दृष्टि रखकर என்னை நிர்பந்தமான நிலவரத்திலிருந்து விடுதலை ஆக்கு. प्रभु मुझे इस दयनीय अवस्था में से छुड़ा ले. கர்த்தர் அன்னால ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார். हन्ना को आशीष देने वाला परमेश्वर आपको भी आशीष देगा. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के नाम को महिमा मिले. அடுத்தபடியா பார்க்கும் பொழுது अगला हम क्या देखते हैं? யோபு பலவிதமான சோதனை கூட போக வேண்டி இருந்தது. अय्यूब को कई प्रकार के दुखों में से जाना पड़ा. அவனுடைய சோதனை கூட போன பொழுது எல்லாம் இழந்தவனாய் காணப்படுகிறான். वो ऐसे परीक्षा में से होकर गया कि उसने सब कुछ नष्ट कर दिया. இப்பொழுது ஒரு தனித்த நிலவரத்தில் காணப்படுகிறார். अभी वो एकांत अनुभव में या अकेले अनुभव में दिखाई दे रहा है. யோபின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது अय्यूब की पुस्तक 42वें अध्याय के 4थे वचन में हम पढ़ते हैं, मैं निवेदन करता हूँ सुन, मैं कुछ कहूंगा, मैं तुझसे प्रश्न करता हूँ तू मुझे बता दे. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के नाम को महिमा मिले. கர்த்தர் யோபோட பேச விரும்பினார். अभी परमेश्वर अय्यूब से बात करना चाहता है. இதுவரைக்கும் எல்லா கஷ்டத்தை அனுபவித்து கடைசியா சந்தித்ததான சிநேகிதர் எல்லாரும் அவனுக்கு விரோதமா அவனை குற்றப்படுத்தினார்கள். अभी तक सभी प्रकार के कष्टों को अनुभव करते हुए यहाँ तक कि उसके मित्र लोग भी अभी उसके विरोध में बातें कर रहे हैं. ஒரு ஆறுதல் வார்த்தை பேசுவதற்கு இடமில்லை, ஆறுதலான வார்த்தை சொல்றதுக்கு இடமில்லை, யாரும் இல்லை. அவனை நிந்தித்தார்கள், அவனை விதமாக தீமையாக பேசினார்கள். शांति और तसल्ली की बातें कहने के लिए अय्यूब के पास कोई नहीं था. सभी लोग उसके विरोध में ही बातें कर रहे थे. ஆயினால் சில சந்தர்ப்பங்களிலே சில காரியங்களே அமைதல் இல்லாமல் யோபு நடந்திருக்கிறார். इसलिए ऐसी कुछ परिस्थितियां थी जब अय्यूब भी शांति और तसल्ली के बिना चलते रहा. இப்பொழுது யோபு சந்திக்கிறதான வேளை வந்து விட்டது. अभी समय आ गया जब परमेश्वर अय्यूब की सुधि ले रहा है. யோபு பேசின எல்லா வார்த்தையை கொண்டு தேவன் கேள்வி கேட்க விரும்புகிறார். இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லு. परमेश्वर जो अभी तक अय्यूब की बातें सुनते रहा, अभी वो अय्यूब से कह रहा है कि मैं तुझसे कुछ प्रश्न पूछूंगा, तू उसका उत्तर मुझे दे. இந்த வார்த்தை கேட்ட பொழுது யோபு, இதுவரைக்கும் நான் காதினால கேள்விப்பட்டேன், இப்பொழுது என்னுடைய கண்களால் காண்கிறேன், ஆகினால் நான் அருவருத்து தூசிலையும் சாம்பலும் இருந்து மனஸ்தாபடுறேன் என்று சொன்னார். इन बातों को सुनते ही अय्यूब ने कहा, मैंने कानों से तेरा समाचार सुना था, परंतु अब मेरी आंखें तुझे देखती है, इसलिए मुझे अपने ऊपर घृणा आती है और मैं धूली और राख में पश्चाताप करता हूँ. இப்பொழுது யோபு அங்கே ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு விடுதலை பெற்றுக்கொண்டார். अभी अय्यूब अपने आप को दीन करते हुए परमेश्वर से माफी मांगकर छुटकारा पा रहा है. யோபு இப்ப விடுதலை பெற்றுக்கொண்டார். अभी अय्यूब ने छुटकारा पा लिया. ஆனால் இப்பொழுது சிநேகிதர் யோபுக்கு விரோதமா பேசினது தேவனுடைய பார்வையில் பெரிய ஒரு குற்றமாக இருந்தது. पर अय्यूब के मित्र अय्यूब के विरोध में बातें करना परमेश्वर की दृष्टि में वो बहुत ही बुरा या अपराध होकर दिखाई दिया गया. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के नाम को महिमा मिले. நான் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறது இந்த ஊழியக்காரர் விசுவாசிகள் புதிய ஆட்களுக்கு எல்லாருக்கும் சேர்ந்து எல்லாருக்கும் உரிதான வார்த்தை குறித்து அந்த வார்த்தைகளை காண்கிறோம். जो बातें मैं आपसे कह रहा हूँ वो यहाँ पर बैठे हुए परमेश्वर के सेवकों के लिए, विश्वासियों के लिए और नए लोगों के लिए भी है. ஆயினால் ஊழியக்காரர் விசுவாசிகள் புதிய ஆத்துமாக்கள் எல்லாரும் பரிசுத்த பர்வதத்துக்கு வந்திருக்கிறோம். इसलिए सेवक लोग, विश्वासी लोग और नए आत्मा सब लोग परमेश्वर के पवित्र पर्वत पर आए हैं. ஆயினால் இப்பொழுது தேவன் யோபுவின் சிநேகிதரை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் காலை தெரிந்து கொண்டு போய் யோபிடத்தில் கொடுத்து உங்களுக்காக பலி செலுத்த வேணும்னு சொல்லி சொன்னார். इसलिए परमेश्वर अभी
अय्यूब के मित्रों से कह रहा है कि तुम बैलों को लेकर जाओ और अपने मित्र अय्यूब के पास जाओ, वो तुम्हारे लिए बलि चढ़ाएगा। ஏழு காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் கொண்டு போக வேண்டும். इसलिए अब तुम 7 बैल और 7 மனப்பூர்வமாக मेढ़े ले மன்னிப்பு जाओ। கேட்கிறதான ஒரு நிலவரத்தை காண்பிக்கிறது. यहाँ पर स्वेच्छा के साथ माफी मांगने के एक अनुभव को दर्शाया गया है। இப்பொழுது யோபிடத்துல அந்த பலியை செலுத்தும்படியா யோபிடத்துல வந்திருக்கிறார்கள். अभी अय्यूब के मित्र लोग बलि चढ़ाने के लिए अय्यूब के पास आए हुए हैं। இப்பொழுது யோபு அந்த பலிக்குரிய காரியங்களை வாங்கி யோபு செலுத்த வேண்டும். अभी अय्यूब के मित्रों के द्वारा लाए गए उन बलि वस्तुओं को अय्यूब लेकर उनके निमित्त वो बलि चढ़ाना चाहिए। பாருங்கள், இவ்வளவெல்லாம் யோபோட பேசி எதிர்த்து நின்று அந்த வியாதி நேரத்தில் ஒரு ஆறுதலான வார்த்தை பேசாமல் இப்படியெல்லாம் நிந்தித்து இப்பொழுது யோபோடத்துல வந்து இந்த பலியை செலுத்துங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது யோபுக்கு செய்ய முடியுமா? अय्यूब के मित्र अभी तक अय्यूब के विरोध में इन सभी बातों को करने के बाद और उनके विरोध की बातों को सुनने के बाद क्या अय्यूब अपने मित्रों के लिए ऐसी बलि चढ़ा सकेगा? யோபு என்ன செய்றார்? अय्यूब ने क्या किया? அவர் ஆண்டவர் நேரா தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். अभी परमेश्वर ध्यान से देख रहा है। வாசிகள் 42ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்கள். अय्यूब 42वें अध्याय का 9वां वचन पढ़िए। यह सुन तेमानी, एलीपज, शूही, बिदलद और नामाती सोपर ने जाकर यहोवा की आज्ञा के अनुसार किया और यहोवा ने अय्यूब की प्रार्थना ग्रहण की। கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के नाम को महिमा मिले। இந்த பலியை யோபு செலுத்தினாலும் தேவன் அங்கே கவனித்துக் கொண்டே இருக்கிறார். अभी परमेश्वर अय्यूब अपने मित्रों के लिए बलि चढ़ाते हुए देख रहा है। இந்த 3 பேரையும் உண்மையாக மன்னிக்கிறதா இருந்து ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். और परमेश्वर अभी अय्यूब को अपने 3 मित्रों को क्षमा करते हुए देख रहा है। இன்றைக்கு சில நேரத்தில் யாருக்காவது ஒருவருக்கு சமாதானம் இல்லா இருக்கும் பொழுது அவளை சமாதானப்படுத்தும் பொழுது அது ஒரு சில கஷ்டமாயிருக்கும். कभी कभी 2 समूह जिनके बीच में कोई मेल मिलाप नहीं होता है, उन्हें मेल मिलाप में लेकर आना एक कठिन अनुभव होता है। காரணம் அவருடைய மனதில் இருக்கிறதான அந்த வைராக்கியங்களை விட்டு விடுறது விருப்பம் இல்லை. क्योंकि उनके मन के अंदर जो कड़वाहट है या ईर्ष्या है उसे छोड़ना आसान नहीं होता है। இரண்டாவது மன்னிப்பு கேட்கிறது ஒரு தாழ்மையை காண்பிக்கிறது. दूसरा, माफी मांगना या क्षमा मांगना अपने आप को दीन करने के एक अनुभव को दर्शाता है। ஆயினால் தாழ்த்த விருப்பம் இல்லை. इसलिए अपने आप को दीन करने की इच्छा नहीं है। என்ன செய்ய சொன்னதுக்காக மன்னிக்கிறேன்னு சொல்லுவார்கள். इसलिए जब कहा जाता है तो केवल नाम के वास्ते वे लोग माफी मांगते हैं, ஆனால் உள்ளத்தில் அந்த கசப்பு இருக்கவே தான் செய்யும். पर हृदय के अंदर अभी भी वो कड़वाहट या ईर्ष्या बनी हुई है। ஆனால் வெளிப்பிரகாரமாக இங்கே ஊழியக்காரத்திலே அல்ல யாரும் வாக்கும் பொழுது அவள் மன்னித்தது போல நடத்திக் கொள்கிறார்கள். ஆனாலும் உண்மையான ஒரு மன்னிப்பு இல்லாத நிலவரம். सेवकों के जीवन में, अन्य लोगों के जीवन में देखने पर बाहरी तौर पर ऐसा लगता है कि उन्होंने क्षमा किया है, माफ किया है। ஒருத்தர் பேசிக்கொள்ள மாட்டார்கள், वे एक दूसरे से बातें नहीं करेंगे। இப்படி வித்தியாசமான நிலவரத்தில் இருப்பார்கள். वे लोग एक दूसरे से भेदभाव के अनुभव में दिखाई देंगे। ஆனால் இங்கே யோபு கர்த்தர் கவனித்து பார்த்து கொண்டே இருக்கிறார். पर यहाँ पर परमेश्वर अय्यूब को ध्यान से देख रहा है। யோபு முறுமுறுக்கிறானா அல்லது எதிர்க்கிறானா, ஏதாவது வார்த்தை சொல்றான்னு கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். परमेश्वर ध्यान से देख रहा है कि क्या अय्यूब विरोध कर रहा है या कुड़कुड़ा रहा है या क्रोध में आकर कुछ कह रहा है। ஏனென்றா யோபுடைய சிறையிருப்பை மாற்ற வேண்டும். परमेश्वर चाहता है कि अय्यूब की बंधुआई को दूर करे, ஆயினால் யோபு கவனித்துக் கொண்டே இருக்கிறார். इसलिए परमेश्वर अय्यूब पर ध्यान रख रहा है। கவனித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு நீங்க பரிசுத்தவான்களிடத்தில் அறிக்கையிடும் பொழுது தேவன் அதை கவனித்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் ஒப்புரவாகும்படி, ஒருவருக்கு ஒப்புரவாகும்படி இவ்விதமாக அறிக்கையிடும் பொழுது, மன்னிக்கும் பொழுது தேவன் அங்கே பார்த்து கொண்டிருக்கிறார். इसलिए इस बात पर गौर कीजिए, जब आप परमेश्वर के पवित्र लोगों के सम्मुख दूसरों को माफ करते हैं या अपनी गलतियों को अंगीकार करते हैं तो परमेश्वर उसे बड़े ध्यान से देखता है और सुनता भी है। ஆனால் யோபு ஒரு வார்த்தையும் பேசவில்லை. அதை வாங்கி அப்படியே கர்த்தர் பழி செலுத்தினான். அவன் தேவன் உடனே அவனை பார்த்த பொழுது கர்த்தர் பார்த்து கொண்டுதான், ஒரு வார்த்தையும் இல்லை, உடனே அவனுடைய சிறையிருப்பை மாற்றுகிறார். परमेश्वर ने देखा कि अय्यूब जो है
वह विरोध में कोई भी बातें किए बिना, क्रोध में आकर कोई भी शब्द का उच्चारण किए बिना अपने मित्रों के द्वारा लाए गए बलि वस्तुओं को ग्रहण किया और उनके निमित्त बलि चढ़ाया, तब परमेश्वर ने इसे देखकर अय्यूब की बंधुआई को भी दूर कर दिया। கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்களும் உங்களுடைய ஜீவிதத்தில் இப்படியாக உங்களுடைய ஜீவிதத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு காலத்தில் இருந்து இப்பொழுது ஒரு இழப்பை சந்தித்திருந்தால் அல்லது நஷ்டம் அடைந்திருந்தால் அல்லது உங்களுடைய சரீரத்தில் வியாதிகள் ஏதாவது தாக்கி பலவீனப்பட்டிருந்தால் யோபை கவனித்துக் கொள்ளுங்கள். परमेश्वर के नाम को महिमा मिले। यदि आपके जीवन में भी यदि आपने कुछ नष्ट किया है या आपके शरीर में किसी भी प्रकार की कोई बीमारी और कमजोरी दिखाई देती है तो अय्यूब को स्मरण करो। யோபு விதமாக உண்மையாகவே அந்த பலியை வாங்கி செலுத்த நிமித்தமாக அந்த சிறையிருப்பை மாற்றிவிட்டார். अय्यूब अपने मित्रों के हाथों से बलि वस्तु को लेकर उनके लिए बलि चढ़ाने के कारण परमेश्वर ने उसकी बंधुआई से उसे मुक्त कर दिया। ஒரு சிலர் சரியாக மன்னிப்பை பெற்றுக்கொள்ள நிமித்தமாக தொடர்ந்து அவருடைய வியாதி அவளை விட்டு போகாமல், தொடர்ந்து அவருடைய சாபங்கள் அவளை விட்டு போகாமல், தொடர்ந்து அவருடைய ஆசீர்வாதம் இல்லாமல் காணப்படுகிறாள். ஆனால் யோபு எல்லாம் இழந்திருந்தாலும் கூட கர்த்தர் அவன் சொன்னபடி கர்த்தர் பார்வையில் உண்மையாக காணப்பட்ட பொழுது கர்த்தர் திருப்பி இரட்டிப்பாக ஆசீர்வதித்தார். मनुष्य अपने जीवन में सही प्रकार की माफी या क्षमा प्राप्त न करने के कारण उसके जीवन की बीमारियां उससे दूर नहीं होती हैं, श्राप उससे दूर नहीं होते हैं। पर अय्यूब को देखिए, अय्यूब ने जब अपने मित्रों के लिए बलि चढ़ाया, परमेश्वर तुरंत उससे प्रसन्न होकर उसको आशीष या बरकत दे रहा है। ஆம் பிரியமானவர்களே, இந்த ராத்திரி உங்களுடைய இருதயம் கடினப்பட்ட நிலவரத்தில் இருக்குமா இருந்தால் நீங்கள் பரிசுத்த பருவத்தில் இருக்கிறீர்கள். ஆண்டவரிடத்தில் கேளுங்கள், என்னுடைய கடினமான இருதயத்தை மாற்றி எனக்கு ஒரு சதையான இருதயத்தை தாரும் என்று கேளுங்கள். हाँ प्रिय लोगों, यदि आपका हृदय एक कठोर अवस्था में दिखाई दे रहा है तो आप इस बात को समझते हुए कि आप परमेश्वर के पवित्र पर्वत पर दिखाई दे रहे हैं, आप अपने आप को दीन करते हुए परमेश्वर से प्रार्थना कीजिए कि हे प्रभु, मेरा हृदय कठोर है, उस कठोर हृदय को हटाकर मुझे एक मांस का हृदय दे दे। நான் இந்த சிறையிருப்பிலிருந்து மாற்றப்பட வேண்டும். मुझे इस बंधुआई से मुक्त होना है। இந்த வியாதியின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும். मुझे इस बीमारी के बंधुआई से मुक्त होना है। அதனால் என்ன நடந்து போயிருக்கோ அது எல்லாவற்றையும் இந்த ராத்திரில உங்களுடைய இதயத்தை தாழ்த்தி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் இரட்டிப்பாக தரப்போகிறார். जब आप अपने आप को दीन करते हुए आज रात परमेश्वर से प्रार्थना करेंगे तो आपने अतीत में या भूतकाल में जो कुछ नष्ट किया है, परमेश्वर उन सभी बातों को आपके जीवन में लौटाकर देगा और दुगना देगा। யோபின் புத்தகம் 42ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசியுங்கள். अय्यूब की पुस्तक उसका 42वां अध्याय 10वां वचन पढ़िए। तब अय्यूब ने अपने मित्रों के लिए प्रार्थना की, तब यहोवा ने उसका सारा दुख दूर किया और जितना अय्यूब का पहले था उसका दुगना यहोवा ने उसे दे दिया। இங்கே ரெண்டு தனியாக கர்த்தர் கொடுத்தருளினார். यहाँ पर परमेश्वर अय्यूब को दुगना वापस दे रहा है। ஒரு சகோதரன் இருந்தார். அவருடைய வேலை செய்கிற ஸ்தலத்திலே அவர் இவ்விதமாக சில பொருட்களை களவாடி அதை கொடுக்க முடியாமல் இருந்தார், அதை கொடுக்காம இருந்தார். एक काम की जगह पर एक ऐसा व्यक्ति था जिसने कुछ वस्तुओं की चोरी कर ली और उस वस्तु को वापस लौटाने की अवस्था में वो दिखाई नहीं दिया। ஆயினால் இவர் இவ்விதமாக பரிசுத்த ஆவிக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தார். பரிசுத்த பெற விரும்பினார், ஆனால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. और उसके पश्चात उसने उद्धार पाया और पवित्र आत्मा का अभिषेक प्राप्त करने के आग्रह के साथ उसके लिए बाट जोता रहा। அவர் இப்படி எத்தனையோ வருஷ காலமாக நிறுத்தி ஜெபித்து வந்தார். ஒரு நாளும் அந்த பரிசுத்தா பெற்றுக்கொள்ள முடியவில்லை. कई वर्षों तक पवित्र आत्मा के लिए बाट जोकर प्रार्थना करने के बावजूद भी वो उस पवित्र आत्मा को प्राप्त ना कर सका। அன்றைக்கு ஜெபம் பண்ணார், ஆண்டவரே எனக்கு என்ன இந்த பரிசுத்தா பெறுறதுக்கு எனக்கு என்ன குறை இருக்கு, அது எனக்கு காண்பியும் என்று சொல்லி அவர் ஜெபித்த பொழுது அன்றைக்கு ராத்திரி தேவன் அவருக்கு காண்பித்தார். और एक दिन परमेश्वर को देखकर उसने कहा, हे परमेश्वर, पवित्र आत्मा का अभिषेक प्राप्त करने के में रुकावट के तौर पर जो भी बात मेरे जीवन में है वो बात तू मुझे दिखा दे। அவர் அந்த பொருள் எடுத்த பொருளை கொண்டு திருப்பி கொடுத்த உடனே அவர் கர்த்தர் அவர் ஆசீர்வதித்தார். और परमेश्वर के कहे अनुसार जब चोरी की हुई वस्तु को उसने वापस लौटा दिया तब परमेश्वर ने उसे अभिषेक किया। பரிசுத்த ஆவியால் நிரப்பினார்.
परमेश्वर ने उसे पवित्र आत्मा से அந்த भर दिया। அந்த சிறிய பொருள் அவரை பரிசுத்த பெறாவிடாதபடிக்கு ஒரு சிறை கைதியாக நடத்தி கொண்டிருந்தது। उसके द्वारा चोरी की गई एक छोटी सी वस्तु पवित्र आत्मा का अभिषेक ना पाने की अवस्था में उसे बंधुआई में रखे हुए था। இன்னொருத்தர் அவ்விதமாக தன்னுடைய பொருட்களை இவ்விதமாக எடுத்தது நிமித்தமாக அவருடைய வேலையில் நீக்கப்பட்டு ஆனால் அநேக நாட்களாக வேலை இல்லாமல் இருந்தான்। एक और एक ऐसा व्यक्ति था जो अपने काम की जगह में से किसी वस्तु की चोरी करने के कारण पकड़ा गया और उसे नौकरी से निकाल दिया और कई वर्ष नौकरी के बिना அவர் रहा। ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு இந்த பொருட்களை கொண்டே கொடுத்த பிற்பாடு அவர் உண்மையாகவே தன்னை குற்றத்தை ஒத்துக்கொண்டு தன்னை இவ்வித நிலவரத்தை உணர்ந்து சொன்ன பொழுது அவர் ரெட்டிப்பாய் அவருடைய உத்தியோகத்தில் செய்த நாட்கள்ல இருந்து நிப்பாட்டின நாட்கள் இருந்து அவர் கிடைக்க வேண்டிய பணம் எல்லாம் கிடைக்க உதவி செய்தார்। पर जब उद्धार पाने के पश्चात उसने अपनी गलती का एहसास किया और ली हुई वस्तु को जब पश्चाताप के साथ वापस लौटाया, तब जिस जगह पर वो काम करता था उस जगह पर उसे काम दोबारा दिया गया और जितने वर्ष तक उसकी तनख्वाह नहीं आई थी उतने वर्षों की तनख्वाह भी उसे दी गई। மனப்பூர்வமா மன்னிக்கிறதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்த நிமித்தமாக விடுதலையாக்கப்படுறது ஒப்பு கொடுத்த நிமித்தமாக தீர்மானித்த நிமித்தமாக அவர் விடுதலை பெற்றார்। அடுத்தவர் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்। स्वेच्छा पूर्वक पश्चाताप करते हुए जो वस्तु उसने चोरी किया था उन्हें वापस देने का निर्णय किया तो परमेश्वर ने उसे क्षमा किया, उतना ही नहीं उसे दोगुना आशीष दिया। ஆம், இந்த ராத்திரில் அப்படிப்பட்ட நிலவரத்தில் யாராவது இருப்பீர்களானால் இந்த ராத்திரிலேயே ஒப்புரவாய்க் கொள்ளுங்கள்। आज रात यदि आप में से कोई ऐसी अवस्था में दिखाई दे रहे हैं तो आप मेल मिलाप कीजिए और वस्तुओं को वापस लौटा दीजिए। எங்களுடைய நம்பிக்கை கர்த்தராய் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவருடைய மகிமையான வருகையில காணப்பட வேண்டும்। हमारी आशा ये होना चाहिए कि जब प्रभु यीशु मसीह आएगा तब उसके आगमन में हम भी दिखाई देना चाहिए। ஆயினால் இவ்விதமாக மன்னிப்பு பெறவில்லை இப்படியா இருக்குமா இருந்த ஒப்புரவாகவில்லை என்றால் நாம் கர்த்தருடைய வருகையில போக முடியாது। यदि हम दूसरों से मेल मिलाप करते हुए माफी प्राप्त नहीं करेंगे तो यीशु मसीह के आगमन में हम उठाए नहीं जा सकेंगे। மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் मत्ती रचित सुसमाचार उसके 18वें अध्याय में கடைசி வசனத்தில் வாசிக்கும் பொழுது जब उसके 18वें वचन को पढ़ते हैं, मत्ती 18वां अध्याय आखिरी वचन, इसी प्रकार यदि तुम में से हर एक अपने भाई को मन से क्षमा न करेगा तो मेरा पिता जो स्वर्ग में है तुमसे भी वैसा ही करेगा। கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும்। परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। நீங்களும் அவனவன் தன் சகோதரனுக்கு செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாது போனால் என் பரமபிதா உங்களுக்கு இப்படி செய்வார்। यदि तुम भी अपने भाइयों बहनों के द्वारा की गई गलतियों को मन से क्षमा ना करोगे तो मेरा पिता जो स्वर्ग में है तुमसे भी वैसा ही करेगा। இதுவரைக்கும் இவ்விதமா மன்னிக்காம இருந்தால் இந்த ராத்திரியில் கர்த்தர் கடைசி சந்தர்ப்பத்தை தர்றதா இருக்கலாம், ஒருவேளை கர்த்தர் கடைசி சந்தர்ப்பமா இருக்கலாம்। இந்த ராத்திரி தீர்மானம் பண்ணுங்கள், நான் ஒப்புரவாக போகிறேன்। நாம் மன்னிப்பு ஒப்புரவாக விட்டால் நம்முடைய பரமபிதா எங்களுக்கு மன்னிக்க மாட்டார், அப்படியானால் அவருடைய வருகையில போக முடியாது। यदि आप में से ऐसी कोई अवस्था में दिखाई दे रहे हैं कि आपने मन से किसी को क्षमा नहीं किया है तो आप परमेश्वर के द्वारा दिए गए अवसर को व्यर्थ ना कीजिए। हो सकता है कि ये परमेश्वर के द्वारा दिया गया आखिरी अवसर हो और यदि आप इस अवसर का इस्तेमाल कर कर अपने भाई बहन को क्षमा ना करोगे तो आपका स्वर्गीय पिता भी आपको क्षमा नहीं करेगा और यदि पिता क्षमा ना करेगा तो यीशु के आगमन में उठाए ना जा सकोगे। கர்த்தர் அது சீக்கிரமாய் வரப்போகிறார்। हमारा यीशु बहुत जल्द आने वाला है। நான் அவருடைய வருகைக்காகத்தான் நாம் விதமான ஆயத்தப்படுகிறவர்களா இருக்கிறோம்। हम उसके आगमन के लिए किस प्रकार तैयार हो रहे हैं। இந்த ரட்சிப்பை பெற்று இந்த பரிசுத்தாவின் வரத்தை பெற்று பரிசுத்தாபிஷேகத்தை பெற்று கர்த்தருக்குள்ளாக ஒரு பூரணமாக்கப்பட்டு அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும் நம்பிக்கையோடு கொடுத்தாம் இந்த பரிசுத்த பருவத்தில் வந்து இருக்கிறோம்। उद्धार पाकर पानी का बपतिस्मा लेकर पवित्र आत्मा का अभिषेक प्राप्त करते हुए हम अपने जीवन में आशा में बढ़ते हुए यीशु मसीह के आगमन में जाने की विश्वास के साथ ही इस पवित्र पर्वत में हम लोग इकट्ठे हुए हैं। பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த ராத்திரியோட நிலவரம் எப்படிப்பட்டதா இருக்கு உணர்ந்து பாருங்க। प्रिय भाइयों बहनों, आज रात आपके जीवन की अवस्था किस प्रकार है उसे जांच कर देखिए। தேவன் கிருபை அளிக்கிற தேவன் ஆயிருக்கிறார்। हमारा परमेश्वर दया करने वाला परमेश्वर है।
அவர் கிருபை நியாசத்தில் உட்கார்ந்திருக்கிறார். वो अनुग्रह के सिंहासन पर विराजमान है. நாங்கள் மனஸ்தாபப்படும் பொழுது மன்னிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறார். जब हम पश्चाताप करते हैं, मन फिराते हैं, तो वो हमें माफ करने के लिए तैयार है. அந்த கிருபாசனத்தை விட்டு எழும்பி விட்டால் அதுக்கு பிறகு மன்னிப்பு கிடையாது. उस अनुग्रह के सिंहासन से उठने के पश्चात कोई क्षमा या माफी नहीं है. ஆம் பிரியமானவர்களே, இந்த ராத்திரி உங்கள் இதயத்தை கடினப்படுத்த வேண்டாம். इसलिए आज रात प्रिय लोगों, अपने हृदय को कठोर ना करो. கர்த்தர் பக்கமாய் திரும்புங்க. परमेश्वर की ओर கர்த்தர் பக்கமாய் திரும்புங்க. परमेश्वर की ओर फिर जाइए. அழியோடும் கண்ணீரோடும் திரும்புங்க. टूटे हुए हृदय और आंसुओं के साथ உங்களுடைய இதயம் இலகட்டும். आपका हृदय पिघलने दें. அக்கினிக்கு முன்னாக மெழுகு திரி உருகிறது போல உங்களுடைய இதயம் உருகட்டும். आपका हृदय जैसे मोम आग के सामने पिघलता है वैसे கர்த்தர் पिघलने दें. புதிய இதயத்தை தர விரும்புகிறார். परमेश्वर आपको एक नया हृदय देना चाहता है. நீங்கள் மனஸ்தாபப்படும் வரைக்கும் கர்த்தர் கிரியை செய்ய முடியாது. जब तक आप मन नहीं फिराएंगे वो ऐसा नहीं कर सकेगा. ஆயினத்தான் நான் நிக்கிறது தேவனுடைய பிரதான கிருபையா இருக்கிறது. इसलिए मैंने कहा कि हम खड़े हुए वो परमेश्वर की எங்களுடைய महान பலத்தினாலே எங்களுடைய ஞானத்தினாலே தேவனுடைய பிரதான கிருபையில இருக்கிறோம். अपने बुद्धि और अपने पराक्रम से नहीं, केवल परमेश्वर के फजल से हम खड़े हुए हैं. ஒருவேளை மன்னிக்க முடியாத கிருபையில இருக்குமா இருந்தா இந்த ராத்திரி அந்த கிருபையை பெற்றுக் கொள்ளுங்கள். यदि आपके जीवन में दूसरों को क्षमा या माफ करने का फजल या अनुग्रह नहीं है, तो आज रात उसे प्राप्त कीजिए. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के नाम को महिमा मिले. இவ்விதமாக அடுத்தபடியா நான் பார்க்கும் பொழுது விசுவாசத்தை குறித்து பார்க்கிறோம். अगला हम विश्वास के बारे में देखते हैं. இங்கே யாருக்காதிலும் விசுவாசம் இல்லாவிட்டால் அந்த விசுவாசம் இல்லாவிட்டால் அதாவது இவ்வளவு காலமா ஜெபித்து வருகிறேன், ஒரு விதமான விடுதலையும் இல்லை அல்லது ஒரு விதமான ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்லிதானே உங்களுக்கு அந்த விசுவாசம் இல்லாத நிலவரம் இருக்குமா இருந்தால் இந்த ராத்திரில கர்த்தர் உங்களுக்கு விசுவாசத்தை படிப்பிக்க விரும்புகிறார். इतने दिनों से मैं प्रार्थना करते आया पर मेरे प्रार्थना का कोई उत्तर मुझे नहीं मिला है. इस प्रकार यदि आपके जीवन में कोई विश्वास की कमी है तो आज रात परमेश्वर आपको वो विश्वास सिखाना चाहता है. அதாவது தேவனிடத்தில் பெற்றுக்கொள்றது விசுவாசம் அவசியமாயிருக்கிறது. விசுவாசம் இல்லாமல் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. परमेश्वर से प्राप्त करने के लिए विश्वास जरूरी है. विश्वास के बिना कुछ भी नहीं कर सकते हैं. ஒரு மனுஷனுக்குள்ள விசுவாசம் இல்லாவிட்டால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒன்றும் செய்ய முடியாது. यदि किसी के अंदर विश्वास नहीं है तो प्रभु यीशु मसीह उनके लिए कुछ भी नहीं कर सकता है. ஆயினதான் अनेक இடங்களில் விசுவாசிக்கிறாயா விசுவாசிக்கிறான்னு கேட்கிறத பார்க்கிறோம். यही कारण है कि अनेक स्थानों में प्रभु यीशु मसीह पूछता है, क्या तू विश्वास करता है या विश्वास करती है. இப்படியாக ஒரு பிள்ளையினுடைய தகப்பன் அவன் தன்னுடைய மகன் தீயிலையும் தண்ணீரிலையும் இவ்விதமாக அந்த உள்ளாத ஆவி அவனுக்கு கொண்டு அலக்களித்து அவனை கொல்லும்படியா பிரயாசப்பட்டது. அவனுக்கு ஒன்றும் செய்ய முடியாமல் இப்படி இயேசுவிடத்துல போய் ஒரு விடுதலை பெற்றுக் கொள்ளலாம்னு போயிருந்தான். एक व्यक्ति का एक लड़का था और वह दुष्टात्मा से जकड़ा हुआ था और उसे मारने के लिए वो दुष्टात्मा उसे बार बार आग में और पानी में डालता था. और उस लड़के के पिता ने उस लड़के को मत्ती रचित सुसमाचार उसका 9वां अध्याय उसके 23वें वचन को जब हम पढ़ते हैं, यीशु ने उससे कहा, यदि तू कर सकता है ये क्या बात है, विश्वास करने वाले के लिए सब कुछ हो सकता है. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के नाम को महिमा मिले. இன்றைக்கு யாருக்காயிலும் இதுவரைக்கும் ஜெபித்து உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்கவில்லை என்றால் இன்றைக்கு இந்த தகப்பன் சொன்னது போல நீங்க சொல்லுங்கள். यदि यहाँ पर ऐसे कोई हैं जिनके अंदर विश्वास नहीं है और सोचते हैं कि अभी तक मैंने जो प्रार्थना की उसका उत्तर नहीं मिला है, तो उस लड़के के पिता के समान आप यीशु से कहिए, விசுவாசம் இல்லாத ஜெபம் அங்கே ரட்சிக்கப்பட முடியாது. विश्वास के बिना की जाने वाली प्रार्थनाओं से उद्धार नहीं मिलता है. ஆயினால் இந்த பிள்ளையின் தகப்பனை இயேசு பார்த்து கேட்டான், நீ விசுவாசிக்கிறாய் என்று கேட்டார். इसलिए इस लड़के के पिता से यीशु ने पूछा, क्या तू विश्वास करता है. அவன் சொன்ன வார்த்தை, நான் ஆனால் எனக்கு அவிசுவாசம் இருக்கிறது. இந்த அவிசுவாசம் நீங்கும்படியாக கண்ணீரோடு ஆண்டவரிடத்துல கேட்கிறான், எனக்கு நீக்கி விடும் என்று சொல்லி கேட்கிறான். उसके अंदर अविश्वास दिखाई दे रहा है, इसलिए वो यीशु से कहता है, हे प्रभु मेरे अविश्वास को दूर कर दे. அவன் கண்ணீரோட மனஸ்தாபப்பட்டு கதறுகிறான், ஆண்டவரே என்னுடைய அவிசுவாசம் என்னை விட்டு நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். वो आंसुओं के साथ वो
प्रभु यीशु मसीह को देकर दुहाई दे रहा है कि मेरे अविश्वास को दूर कर और मेरी मदद कर। இவனுடைய மனஸ்தாபத்தை கண்ட இயேசு பிள்ளையின் கையை பிடித்து தூக்கினார். அதில் அவன் விடுதலை பெற்று சொத்தை பெற்றுக் கொண்டான். उस लड़के के पिता के उस पश्चाताप को जब यीशु ने देखा तो प्रभु यीशु मसीह ने उसको हाथों से उठाया और उसने तुरंत चंगाई पा ली। நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के नाम को महिमा मिले। இதுவரைக்கும் விடுதலை கிடைக்காவிட்டால் இன்றைய ராத்திரி ஜெபம் பண்ணுங்கள். இந்த பரிசுத்த பர்வதத்தில் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். यदि अभी तक आपको छुटकारा नहीं मिला है तो आप परमेश्वर के पवित्र पर्वत पर प्रार्थना कीजिए। आज रात आपको छुटकारा मिलेगा। உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்க போகிறார். परमेश्वर आपके प्रार्थना का जवाब देगा। விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். विश्वास की प्रार्थना बीमार को चंगा करती है। हालेलुया हालेलुया। கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के नाम को महिमा मिले। இன்னும் சிலர் இங்கே வந்திருக்கிறார்கள். அதாவது தங்களுடைய பாவக்கட்டுகளில் இருந்தும் சாபக்கட்டுகளில் இருந்தும் பலவிதமான வியாதியில இருந்தும் சமாதானம் சந்தோஷம் இல்லாமல் இன்றைய வந்திருக்கிறார்கள். अभी भी ऐसे कुछ लोग हैं जो अपने जीवन में पाप, बीमारी, शाप और विभिन्न प्रकार के समस्याओं की बंधुआइयों में आए हैं। அவள் இவ்விதமாக பாவ சாபத்துக்கு ஒரு அடிமையாக மாறப்பட்டு அந்த அடிமை மூலமாக தீய காரியங்களுக்கு ஒரு அடிமையாய் காணப்படுகிறார்கள். वे लोग पाप और शाप के अधीन आने के कारण, उस बंधुआई के कारण कई प्रकार के बुराइयों की बंधुआई में भी आ चुके हैं। பாவத்தை செய்ய செய்ய இன்னுமாக பிழையான காரியங்களை இன்னுமாக செய்யறதுக்கு முன்னுக்கு நிக்கிறதான ஒரு நிலவரமாக இருக்கிறது. पाप की बंधुआई के कारण वे लोग अपने जीवन में बुराई करने के लिए आगे दिखाई देते हैं। கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். परमेश्वर के नाम को जलाल मिले। இந்த ராத்திரி நமது ஆண்டவராகிய இயேசு இந்த பரிசுத்த பர்வதத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். आज रात हमारा प्रभु यीशु मसीह इस पवित्र पर्वत पर मंडरा रहा है। வருத்தப்பட்டு பாரஞ்சமுள்ள நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். हे बोझ से दबे हुए और परिश्रम करने वाले लोगों, मेरे पास आओ। மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, मत्ती 11वें अध्याय के 28वें वचन में जब हम पढ़ते हैं, வருத்தப்பட்டு பாரஞ்சமுள்ள நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். हे बोझ से दबे हुए और परिश्रम करने वाले लोगों, मेरे पास आओ। உங்களுடைய பாவத்தில் இருந்து, உங்களுடைய சாபத்தில் இருந்து, உங்களுடைய வியாதியில் இருந்தும், உங்களுடைய சமாதான சந்தோஷம் இல்லா நிலவரத்தில் இருந்து விடுதலை ஆக்கும்படியாக நமது ஆண்டவராகிய இயேசு அங்கே ஆயத்தமாக இருக்கிறார். आपके पाप, बीमारी, श्राप जैसे बंधुआई में से छुटकारा देने के लिए और आपको शांति और आनंद देने के लिए प्रभु यीशु मसीह बुला रहा है। இந்த ராத்திரிலே உங்களை ஆண்டவருக்கு உங்களுக்கு ஒப்பு கொடுங்க. आज रात आप अपने आप को यीशु के लिए सौंप दीजिए। நீங்கள் எப்படிப்பட்ட நிலவரத்தில் இருந்தாலும் பரவாயில்லை, இயேசு மன்னிக்கும்படியாக ஆயத்தமாக இருக்கிறார். ये कोई मायने नहीं रखता कि आप किस परिस्थिति में दिखाई दे रहे हैं, हर परिस्थिति में से छुड़ाने के लिए प्रभु यीशु मसीह सामर्थी है। உலகத்தினுடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிறதான ஒரு தேவ ஆட்டுக்குட்டியாக இந்த உலகத்துக்கு வந்தார். सारे जगत के पापों को उठा ले जाने वाला परमेश्वर का मेमना होकर प्रभु यीशु मसीह इस संसार में आया। பிரியமான இந்த உலகம் தரக்கூடாத சந்தோஷம், விடுதலை, பாவ மன்னிப்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரால் தான் முடியும். प्रभु यीशु मसीह की ही सभी प्रकार के पापों से, श्राप से, बीमारियों से छुटकारा देकर शांति और आनंद दे सकता है। ஒருவேளை நீங்க சினிமா சாலைக்கு போகலாம், அல்லது ஒருவேளை மதுபான தருந்து ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ளலாம் எண்ணிக்கொள்ளலாம், ஆனால் அதில் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாது. आप सोचते होंगे कि सिनेमा घर जाकर कोई सिनेमा देखने के कारण या कोई शराब सेवन करने के कारण शांति मिलेगी, पर सच्ची शांति वहां नहीं है। இந்த ராத்திரி இந்த பரிசுத்த பர்வதத்துக்கு வந்திருக்கிறீங்க. आज रात आप पवित्र पर्वत पर आए हुए हैं। தேவனை நோக்கி கூப்பிடுங்க. परमेश्वर को देखकर आप पुकारिए। இயேசுவே, நான் ஒரு பாவியா இருக்கிறேன், எனக்கு இரங்கும் என்று கேளுங்க. आप यीशु से कहिए, हे यीशु, मैं एक पापी हूँ। லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, लूका रचित सुसमाचार 18वें अध्याय के 11वें वचन में जब हम पढ़ते हैं, 2 பேர் ஜெபிக்க போனார் என்று வாசிக்கிறோம். 2 व्यक्ति वहां पर प्रार्थना करने के लिए गए। ஒருவன் தனக்கு இருக்கிற எல்லா நன்மைகள், தான் பெற்ற ஆசீர்வாதங்கள், தான் ஒழுங்கா இருக்கிறேன், மற்ற அநியாயக்கார பொண்ணு இல்லை என்று சொல்லி அவன் நான் தேவனை துதிக்கிறேன் என்று சொல்லி சொன்னார். एक व्यक्ति यह कहकर परमेश्वर की स्तुति कर रहा है या उसकी बड़ाई कर रहा है कि मुझ में कोई भी बुराई नहीं है, मैं अन्याय नहीं करता हूँ। ஆனால் மற்றவன் ஆயக்காரன் என்று சொல்லும் பொழுது அவன் என்ன செய்கிறான்? அவன் தூரத்திலே வந்து மார்பில் அடித்துக்கொண்டு
கண்களை மூடி ஆகாயத்தை கண் நோக்கி மேல நோக்கி பார்த்து பாவியாகி என் மேல கிருபையா இறங்கும் என்று கதறுகிறான். परंतु चुंगी लेने वाले ने दूर खड़े होकर स्वर्ग की ओर आंख उठाना भी ना चाहा, वरन अपनी छाती पीट पीट कर कहा, हे परमेश्वर मुझ पापी पर दया कर। லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசியுங்கள். लूका रचित सुसमाचार 18वां अध्याय उसका 11वां वचन पढ़ेंगे। फरीसी खड़ा होकर अपने मन में यूं प्रार्थना करने लगा कि हे परमेश्वर, मैं तेरा धन्यवाद करता हूँ कि मैं और मनुष्यों की नाई अंधेर करने वाला, अन्यायी और व्यभिचारी नहीं, और न इस चुंगी लेने वाले के समान हूँ। 13वां वचन, परंतु चुंगी लेने वाले ने दूर खड़े होकर स्वर्ग की ओर आंख उठाना भी ना चाहा। அவன் மார்பில் அடித்துக்கொண்டு துணியாம் அவன் ஆண்டவரே பாவியா என் மேல கிருபையா இறங்கும், பாவியாய் என் மேல கிருபையா இறங்கும் ஆண்டவன் கதறுகிறான். वह यीशु को देख वह स्वर्ग की ओर आंख वह कह रहा है कि मुझ पापी पर दया कर, दया कर। அவனுக்கு ஒரு விடுதலை தேவையா இருக்கிறது, அவனுக்கு ஒரு பாவ மன்னிப்பு தேவையா இருக்கிறது. ஆகினால் சுற்றி இருக்கிறான் பார்க்கவில்லை, ஆண்டவர் சமூகத்தில் கதறுகிறான். उस चुंगी लेने वाले को एक छुटकारे की आवश्यकता थी, पाप क्षमा की आवश्यकता थी, इसलिए चारों तरफ देखे बिना उसने केवल अपने आप को दीन करते हुए परमेश्वर से प्रार्थना किया कि मुझ पापी पर दया कर। பிரியமான இந்த ராத்திரி அப்படியாக விடுதலை இல்லாத நிலவரத்தில் இருக்குமாயிருந்தால், சமாதானம் இல்லாமல் இருக்குமாயிருந்தால், சந்தோஷம் இல்லாமல் இருக்குமாயிருந்தால், வியாதி அடிமையா இருக்குமாயிருந்தால், இந்த ராத்திரி உங்களுடைய பாவம் உங்களை அடிமைப்படுத்துறதா இருந்தால் இந்த ராத்திரி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. यदि आज रात आप में से ऐसा कोई है जो पाप की बंधुआई में, श्राप की बंधुआई में, बीमारी की बंधुआई में दिखाई दे रहे हैं, शांति आनंद नहीं है, तो आज रात परमेश्वर को देखकर दुहाई दीजिए। இந்த பரிசுத்த பர்வதத்தில் உங்களுடைய சத்தத்தை கேட்க விரும்புகிறார். परमेश्वर आज रात इस पवित्र पर्वत पर आपकी आवाज सुनना चाहता है। உங்களை விடுதலையாக்கும்படியா விரும்புகிறார். वह आपको स्वतंत्र करना चाहता है। இந்த ராத்திரி ஒப்பு கொடுங்க. आज रात अपने आप को सौंप दीजिए, இயேசுக்கு ஒப்பு கொடுங்க. यीशु के लिए अपने आप को सौंप दीजिए। ஏசாயா 56ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, यशायाह 56वें अध्याय के 7वें वचन में जब हम पढ़ते हैं, நான் என் பரிசுத்த பர்வதத்தை அவளை கொண்டு வந்து उनको मैं अपने पवित्र पर्वत पर ले आकर, அறிவா கவனித்துக் கொள்ளுங்க, ध्यान दीजिए, उनको मैं अपने पवित्र पर्वत पर ले आकर अपने प्रार्थना के भवन में आनंदित करूंगा। उनकी होम बलि और मेल बलि मेरी वेदी पर ग्रहण किए जाएंगे, क्योंकि मेरा भवन सब देशों के लोगों के लिए प्रार्थना का घर कहलाएगा। நான் என் பரிசுத்த பர்வதத்தை அவளை கொண்டு வந்து என் ஜெப வீட்டில் மகிழ பண்ணுவேன். அப்படியானால் கர்த்தர் தான், தேவன் தான் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். मैं अपने पवित्र पर्वत पर ले आकर अपने प्रार्थना के भवन में आनंदित करूंगा। इसका मतलब है कि परमेश्वर आपको अपने पवित्र पर्वत पर लेकर आया है। உங்களுடைய பலிகள் எல்லாத்தையும் அங்கீகரிக்க போகிறார். आपकी सारी बलि परमेश्वर के द्वारा ग्रहण की जाएंगी। உங்களுடைய கூப்பிடுதலை அங்கீகரிக்க போகிறார். परमेश्वर आपकी दुहाई को ग्रहण करने जा रहा है। அவன் என் பரிசுத்த பர்வதத்தை கொண்டு வந்து என் ஜெப வீட்டில் அவளை மகிழ பண்ணுவேன். परमेश्वर कहता है कि मैं उन्हें अपने पवित्र पर्वत पर लेकर आकर अपने भवन में उन्हें आनंदित करूंगा। மெய்யான சமாதான சந்தோஷத்தை தர விரும்புகிறார். परमेश्वर आपको सच्ची शांति और आनंद देना चाहता है। மெய்யான விடுதலை தர விரும்புகிறார். वो आपको सच्ची स्वतंत्रता या आजादी देना चाहता है। அந்த அடிமைத்தனத்தில் விடுதலையாக்க விரும்புகிறார். परमेश्वर आपको उस दासत्व या गुलामी से छुड़ाना அந்த चाहता பாதாள है। கட்டிலிருந்து விடுதலையாக்க விரும்புகிறார். परमेश्वर आपको अधोलोक की बंधुआई से स्वतंत्र करना அந்த चाहता है। சாத்தானுடைய அடிமைத்தனத்தில் விடுதலையாக்க விரும்புகிறார். परमेश्वर आपको शैतान की गुलामी से छुड़ाना चाहता है। இயேசு இவ்விதமா பரிசுத்த பர்வதத்துக்கு வந்திருக்கிறார். यीशु इस प्रकार अपने पवित्र पर्वत पर आया हुआ है। இந்த ராத்திரி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. आज रात उस यीशु को देखकर दुहाई दीजिए। வேத வசனத்துல வாசித்தது போல யார் யாருக்கு என்னென்ன தேவை இருக்குதோ அதுல கேட்டு தேவனத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. जिन लोगों के जीवन में अधोलोक के उन बंधनों के समान जो भी समस्याएं दिखाई दे रही हैं, वे लोग अपने परमेश्वर को देखकर दुहाई दीजिए। ஒருவேளை யாக்கோபு போல காணப்படலாம், हो सकता है कि आप याकूब के समान होंगे। அன்னால போல கிளேசமுள்ளதான ஸ்திரியை போல காணப்படலாம், हो सकता है कि हन्ना के समान दुखिया होंगे। அல்லது யோபு போல எல்லாம் இழந்து நஷ்டப்பட்டவனாய் காணப்படலாம். अय्यूब के समान अपने जीवन में सब कुछ नष्ट किए हुए अनुभव में होंगे।
அவள் கத்தர் பக்கமாய் கத்தர் நோக்கி கத்தர் நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் பதிலளிக்க போகிறார். जब इस प्रकार के लोग अपने परमेश्वर को देखकर दुआई देंगे तो वो स्वतंत्र करेगा. இது என்னுடைய பரிசுத்த பர்வதம், ये परमेश्वर का पवित्र पर्वत है, இது என்னுடைய ஜெப வீடு, ये मेरे प्रार्थना का भवन है, இது தேவனுடைய ஆலயம், ये परमेश्वर का मंदिर है. கத்தர் கிரியை செய்ய விரும்புகிறார். परमेश्वर आज रात काम करना चाहता கத்தர் है. பக்கமாய் திரும்புங்க, परमेश्वर की ओर मुड़ जाइए, மனஸ்தாபப்படுங்க, मन फिराइए, மனஸ்தாபப்படுங்க. पश्चाताप कीजिए. எல்லாரும் கண்களை மூடுங்க, सभी लोग आंख बंद कीजिए, எல்லாரும் எழுந்து நில்லுங்க. सभी लोग खड़े हो जाइए. கத்தர் இந்த ராத்திரி உங்களுக்கு கிரியை செய்ய போகிறார். आज रात परमेश्वर काम करने जा रहा है. உலகத்தின் நாலா பகுதியிலிருந்து கூடி வந்திருக்கலாம், संसार के विभिन्न स्थानों से आप आए हैं, உங்களோட பிரச்சனையோடு கூட आप வந்திருக்கலாம், अपने समस्याओं के साथ आए हैं, உங்களோட வியாதியோடு கூட வந்திருக்கலாம், अपनी बीमारियों के साथ, मांदगी के साथ आए हैं, அது பலவிதமான கஷ்டத்தோட வந்திருக்கலாம், कई प्रकार के कष्टों के साथ आए हैं, அல்லது உங்கள் ஆவிக்குரிய ஜீவிதத்தை இதெல்லாம் இழந்தவர்களாய் காணப்படலாம், रूहानी आत्मिक जीवन नष्ट किए हुए अनुभव में आए हैं. அல்லது ஏதோ உங்களை பயமுறுத்தி உங்களை அடிமையிலாய் காணப்படுறதா हो இருக்கலாம், सकता है कि कोई बात आपको डराकर बंधुआई में रखे हुए अवस्था में होंगे. அல்லது பாவ ஜீவியம் உங்களை ஆளுகிறதா இருக்கலாம், हो सकता है कि आप पाप में जीवन में होंगे, சாபம் உங்களை ஆளுகிறதை செய்யறதா இருக்கலாம். साप आपके ऊपर प्रभुता कर रहा होगा. அவன் பரிசுத்த பர்வதத்துக்கு தேவன் கொண்டு வந்திருக்கிறார். परमेश्वर आपको अपने पवित्र पर्वत पर लेकर आया है. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஜெபம் பண்ணுங்க. हाथों को उठा के प्रार्थना कीजिए. இந்த ராத்திரி நம்முடைய ஜெபத்தை கேட்க आज போகிறார். रात परमेश्वर आपकी प्रार्थना को सुनने जा रहा है. அதற்காகவே இந்த பரிசுத்த பர்வதத்தை கொண்டு और வந்திருக்கிறார். उसके लिए परमेश्वर आपको पवित्र पर्वत पर लेकर आया है, உங்களை விடுதலை ஆக்கும்படியாக. आपको स्वतंत्र करने के लिए. வெட்கப்பட வேண்டாம், शर्मिंदा ना होइए. நீங்க தேவனோட பேசுறீர்கள், आप परमेश्वर से बात कीजिए, உங்களோட தேவையை தேவனிடத்துல சொல்லுங்க. अपनी आवश्यकताओं परमेश्वर को बताइए. மற்றவர்கள் கேட்கிறோன்னு சொல்லி நீங்க வெட்கப்பட வேண்டாம். दूसरे लोग सुनेंगे ऐसा सोचकर शर्मिंदा ना होइए. தேவன் உங்களுக்கு பதில் கொடுக்க போகிறார். परमेश्वर आपको उत्तर देने जा रहा है. மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுங்க. சீராலாபாலா, தீராலாபாலா, स्वेच्छा के साथ ரீ, सब பௌ, कीजिए. சீராலாபாலா, தீராலாபாலா, 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 தீராலாபாலா. ஹalleluya.